நிதி சிக்கல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப தேர்தல் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம், அதனால மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றாரு. திரு ஜென்ராம், நிதி சிக்கலா இல்ல தேர்தல் இல்லையா, இதை எப்படி பாக்குறது? எல்லா பிரச்சனையையும் தேர்தலோட தொடர்பு படுத்தி பார்க்கறது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மாநிலத்தின் நிதி அமைச்சர் சொல்றாரு அவருக்கு நிதி சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும் மாநிலத்துக்கு தேவையாக மாநிலத்துக்கு வந்து சேர வேண்டிய நிதிகள் எதுவும் ஒன்றிய அரசிடமிருந்து வரவில்லை அப்படின்னு. பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணமா இருந்தா வரல, வெள்ள நிவாரணம், மழை புயல் மழை நிவாரணமாக இருந்தா அதுக்கு வரல, வருடா வருடம் கொடுக்க வேண்டிய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து அந்த 270 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அல்லது 900 கோடி அந்த மொத்தத்தை பிரிச்சு கொடுத்துட்டு மத்திய மாநில நாங்க கொடுத்தோம் அப்படின்னா மாநிலத்துக்கு வழக்கமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நிவாரணத்துக்காக நாங்க கொடுத்தோம்னு சொல்வது முற்றிலுமான ஏமாற்று வேலை. அது தவிர ஸ்பெசிபிக்கா பெய்த மழைக்காக 2023 கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு, 24 கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு, அது தவிர கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு, வரி பகிர்வுல 41% நிதி கமிஷன் ஒப்புக்கொண்ட 41% கொடுக்கல, அதுல 32-33% தான் வருது. இப்படி அனைத்து விதங்களிலும் மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசு கொடுக்காது. இங்க பூனை தன்னுடைய குட்டியை கவுற மாதிரி மெதுவா ஒன்றிய அரசு கொடுக்கணும் தான், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஒன்றிய அரசு கொடுக்கணுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு பூனை குட்டியை கவுற மாதிரி பேசுவாங்க. திமுக மேல பேசணும்னா எலி மேல பாயிற பூனை மாதிரி பாய்வாங்கன்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கை. பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சின்றதுனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்திய அரசு போராடி நிதியை பெற வேண்டியது திமுக அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது எதுவும் எனக்கு காதுல கேட்கல. நீங்க சொன்னது எதுவும் எனக்கு காதுல கேட்கல. ஒரு நிமிஷம், நான் பேச விரும்பினதை பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களை கேள்வி கேட்க அனுமதிப்பேன். அவதூறு செய்வதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிற நீங்க, அவங்க பேசி முடிக்கட்டும்னு சரவணனை கண்ட்ரோல் பண்ற நீங்க, என்ன பேசக்கூடாதுன்னு குறுக்க கேள்வி கேட்கிறது குறுக்க வரல. என்னோட கேள்வியை சேர்த்து கேட்கிறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவதூறு செய்பவர்களை நீங்க அவதூறு செய்ய அனுமதிக்கிறீங்களா இல்லையா? அனுமதிக்கல ஜென்ராம், அதுல மறுப்பு சொல்லிட்டேன், அது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு அவதூறு வருது, அதையும் அனுமதிக்க முடியாது, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவதூறு நேரத்தை விரைவாக நேரடியாக கேள்விக்கு வரேன். மத்திய அரசு போராடி நிதியை பெற வேண்டியது திமுக அரசுடைய கடமை அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது ஏற்புடையதா? மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை இல்லையா? அது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது, அதர் திங்ஸ் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யுது? வரக்கூடாத, எங்களுக்கு வர உரிமை இல்லாத பணத்தை கேட்டுட்டாங்களா மாநில அரசு? மாநில அரசு கேட்கக்கூடிய பணத்தை நீங்க கமிட்டி அனுப்பி எல்லாத்துக்கும் ஆய்வு நடத்துனீங்கல்ல, ஆய்வு நடத்தினவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கலையா? அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது ஒரு பணத்தை நீங்க கொடுக்கணுமா வேண்டாமா? 100 கோடியோ 500 கோடியோ ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்திருக்கீங்களா? அல்லது ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களா அந்த கமிட்டி சேதத்தை பார்த்துட்டு போனவங்க? அது என்ன? அப்ப கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத ஒன்றிய அரசுக்கு கடமைன்னு சொல்ல மாட்டீங்க, மாநில அரசுக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போயோ போராடியோ பெற்றுத்தர வேண்டியது மாநில அரசின் கடமைன்னு கிளாஸ் எடுப்பீங்களா? எப்படி அது? மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு வேற ஏதாவது ஸ்கீம் சொன்னாங்க, வாய்க்கிளிய பாடம் எடுக்கக்கூடியவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? உரிமை தொகை மாதிரி சொல்றாங்க. உரிமை, இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது உரிமைங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த ஸ்கீம்? 83ல 84ல கலைஞர் இந்த வேட்டி சட்டைய கொண்டு கொடுத்தாரு, அதுல இருந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களா? இந்த ஸ்கீமே பொங்கலுக்கு வேட்டி சட்டை கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சதே நெசவாளர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக, பொங்கல் அன்பளிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல. அது போக 1000 ரூபாய் கொடுக்க தொடங்கியதற்கு பிறகும்
6 மாசம் 9 மாசம் லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தீங்க. ஒருத்தரும் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. அதனால வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுன்னு ஸ்டாலின் கேட்டாரு. 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்தாரு. அந்த கோரிக்கை நியாயமானது. அவர் கொடுத்ததும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்போ அவரால் முடிஞ்சது. இப்ப 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சூழலை சொல்ற மாதிரி அப்ப 5000 ரூபாய் கொடுக்காம 2500 ரூபாய் அதிமுக கொடுத்துச்சு. அது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கலுக்கு கொடுத்தாரா ஸ்டாலின்? ஏதோ இப்ப தேர்தல் வருது, தேர்தலுக்காக கொடுக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது அடிப்படையான உரிமைகள் அங்கங்க ஒன்றிய அரசு சார்பாகவும் பிற மாநில கொடுத்தாங்களா இல்லையா திரு ஜென்ராம்? போன வருஷம் கொடுத்தாங்களா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் அதன் சூழலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறாங்க. 5 அந்த சூழல் தான் தேர்தல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். 18லயோ 19லயோ அதிமுக கொடுக்க ஆரம்பிச்சது இல்ல. முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தது இல்ல. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலையா? அதை முற்றிலும் நிறுத்துறது அப்படின்றது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா? மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியது என்றால் அதை திமுக கவனித்துக் கொள்ளும். அடிப்படை உரிமை அவசியம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு தொகையை கொடுக்காம இருக்குதா? அடிப்படை உரிமையை மறுத்ததுன்னு சொல்லுங்க. அரசமைப்பு சட்டத்தை மீறி நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஆண்டு கொடுக்கறாங்க, ஒரு ஆண்டு கொடுக்கல. அது ஏதோ என்டைட்டில்மெண்ட் மாதிரி மக்கள் கேட்கட்டும். மீடியா என்டைட்டில் மாதிரி அதை பத்தி எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஏன் கொடுக்கல? இப்படி எந்த மீடியா இப்ப கேட்டுச்சு? திரு ஜென்ராம், எந்த மீடியா இப்ப கேட்டுச்சு? இல்ல நான் கேட்டனா இல்ல எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்களா? எல்லா மீடியாவும் கேக்குது. எந்த மீடியாவும் சுயமா கேள்வி கேட்கறது கிடையாது. அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்களோ அது ஆளும் கட்சிக்கு வைக்கிறோம். அது கடந்த அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் அதே தான் செஞ்சோம். இது உங்களுக்கு தெரியாது இல்ல? ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 1000 சொல்லும். எல்லாத்தையுமா மீடியா தூக்கிட்டு பேசுது? மீடியா தூக்கிட்டு உள்ள பேசுதுன்னா அதை மட்டும் எல்லாத்தையும் தான் பேசுறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனை என்று கருதக்கூடிய எல்லாத்தையும் தான் பேசுறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. அதுல ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். விமர்சனத்துக்கு இடம் தரேன். சரி சாரி நான் பேசுறது என் கருத்தை தானே பேச முடியும். சரி, அதுக்கு இடம் தரேன். அதுக்கு இடம் தரேன். பொதுவா விமர்சனத்தை முன்வைக்காதீங்க. உங்க கருத்தை பேச முடியுமா? இல்ல, என்னுடைய மீடியா ஓர வஞ்சனையோடு செயல்படுகிறது. மீடியா பக்கச்சார்போடு செயல்படுகிறது. அது உங்களுடைய விமர்சனம். சொல்வாங்க. என்னோட கருத்தை நான் சொல்ல. அது உங்களுடைய விமர்சனம். அது நான் கேட்டேன்னு சொல்லாதீங்க. அவதூறுகளுக்கு இடம் கொடுக்குது. திரு நாகராஜ் வர வெயிட் பண்ணுங்க. அவதூறுகளுக்கு இடம் கொடுக்குது. மீடியா தான் இடம் கொடுக்குது. அது உங்களுடைய பார்வை. அப்படி இல்லன்றது எங்களுடைய பார்வை. அவதூறு இல்லையா? அவதூறு இல்லையா? இங்க பேசினவங்க எல்லாம் இல்ல, அவதூறுக்கு இடம் கொடுக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனத்தை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். சரி சரி, நாகராஜ் வித்தியாசம் இருக்கு. சரி, திரு நாகராஜ்